ஒயிட் டு ப்ளே பிளாக்குக்கு மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு ருக்கு ஒரு க்யூனு ஒரு பான் கிங், இவங்களுக்கு பான் கிங் க்யூன் 3 மட்டும்தான் இருக்குது. இந்த பொசிஷனில் வினிங் பண்ணுறது கஷ்டம். ஒரு பிரில்லியண்டான ட்ரா காம்பினேஷன் வருது. செக் கிங் ஒரே மூவ், செக் கிங் ஒரே மூவ், செக் கிங் ஒரே மூவ், செக். இது பர்பச்சுவல் செக். 3 முறை ஒரே மாதிரி வச்சா கேம் ட்ரா ஆகுது. இந்த கேமை அருமையாக விளாண்டு ஒயிட் பிளேயர் ட்ரா பண்ணுறாங்க. ஒயிட் டு ப்ளே ஒயிட்டுக்கு 4 பான் ஒரு ரூக் இருக்குது. பிளாக்குக்கு 1 2 3 4 5 5 இருக்குது. க்யூன் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ க்யூன் பின்னில் இருக்குது. இந்த பொசிஷனில் ஒயிட் வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் ஆடுறாங்க. ரூக் F5. இப்போ அவங்களால எந்த பீஸுமே நகர முடியாது. க்யூன் மட்டும்தான் நகர முடியும். க்யூன் F5 அடித்தா இமீடியட் ஸ்டேல்மேட் பொசிஷன் ட்ரா. க்யூன் அடிக்காமல், க்யூனோட ரூக் அடிக்காமல் க்யூன் இங்கே வச்சா அப்போயும் இந்த கேம் வந்து ட்ரா ஆகாது, லாஸ் ஆகிடும். ரூக் டேக் க்யூன், பான் டேக் ரூக், கிங் G5. இந்த பான் பாஸ்ட் பான் ஒரு 2 போய் க்யூன் ஆகிடும். வின்னிங் அட்வான்டேஜ் ஒயிட்டுக்கு வந்துடும். அதனால் க்யூன் டேக் ரூக் ஒன்லி மூவ், கேம் ட்ரா. ப்ளே ஒயிட் ரூக் ப்ளே B5 ஐடியா, பான் அட்டாக் அண்ட் RC5 செக். பிளாக் வந்து ஒரு பாஸ்டர் பான் வச்சுருக்காங்க. அந்த பாஸ்டர் பானை க்யூனை க்ரியேட் பண்ண இந்த பானை அடிக்க மாட்டாங்க. RC5 செக். இமீடியட் க்யூன் லாஸ் ஆகும். வேறு வழியில் அடித்தாங்கன்னு க்யூன்ட்டு ரூக் இப்படி அடிக்கும்போது கேம் ஸ்டேல்மேட் ஆகும். கிங் இங்கே போகாது, இங்கே போகாது, இங்கே போகாது. இந்த பானால் மூவ் ஆக முடியாது. ஸோ அந்த பொசிஷன் வந்து ஸ்டேல்மேட் பொசிஷன். ஒயிட் வந்து ப்ரில்லியண்டாக ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணி ட்ரா பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.